Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா சின்ன பசங்க வந்து வாழைப்பூவை வந்து விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. சோ அந்த மாதிரி சமயத்துல அத வந்து நம்ம இந்த மாதிரி கோலா உருண்டை கிறிஸ்பியா செஞ்சு கொடுக்கறப்ப சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது செய்யிறதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிரலாம். வெறும் அந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ற வேலை மட்டும் தான் நமக்கு இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாழைப்பூ கோலா உருண்டை செய்கிறதுக்கு முன்னாடி வாழைப்பூவை சுத்தப்படுத்திக்கலாம். அதுக்கு ஒரு இதழ்லேருந்து பூவை எடுத்துருங்க. இப்போ அந்த மேல் பகுதியை லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த நரம்பு பகுதியும் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு இதழ் மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடணும். இது ரெண்டுமே நம்ம சமையலுக்கு சேர்க்கக்கூடாது. ஏன்னா இது சமையலில் சேர்த்தோம் அப்படின்னா வேகாது, அப்படியே சாப்பிட்டுட்டாலும் நமக்கு டைஜஸ்ட் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா பூவில் வந்து ஒரு பாதி அளவு பூ, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மட்டும் சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை எப்படி வதக்கி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் கோலா உருண்டைக்கு. இப்போ சாமான்கள் வதக்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் 4 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 1/4 மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். கூடவே பார்த்தீங்கன்னா பூண்டுப்பல் 2 பூண்டுப்பல் பெருசாக எடுத்துருக்கிறேன். அதே அளவு இஞ்சியும் நான் 2 பீஸ் எடுத்துருக்கிறேன். சரிசமமாக சேர்த்தாதான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். முதல்ல வந்து பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் நான் வந்து உடச்சி விட்டு சேர்த்துருக்குறேன். கூடவே பார்த்தீங்கன்னா வரமிளகா ஒரு 5லேருந்து 6 வரமிளகா சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த கோலா உருண்டை நான் கொஞ்சம் காரமாக செய்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா மிளகாயோட அளவை கம்மி பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறம் மாறி வதங்கி வந்திருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சமயத்தில் இப்போ எல்லாத்தையுமே நம்ம பேன்லேருந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வதக்கின எல்லா சாமான்களையும் தனியாக ஒரு தட்டில் மாற்றி இதை வந்து ஆற வச்சுருங்க. இப்போ இதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பூவும் வதக்கிக்க போகிறோம். எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம், அதில் இருக்கிற எண்ணெயே நமக்கு போதும். இப்போ இந்த வாழைப்பூவை ஒரு மிதமான தீயில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டு இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பூ நல்லா ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் லைட்டாக தண்ணி தெளிக்கணும். ஒரு 1/4 கப்பு தண்ணியை வந்து லைட்டாக தெளிச்சுட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு ஒரு நிதானமான தீயில் அடுத்து ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வேக வச்சிங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த வாழைப்பூ நல்லா ஓரளவு வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வேறு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க சாமானோட இதை சேர்க்க வேண்டாம். இப்போ வாழைப்பூவும் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் என்னென்ன சாமான்கள் போட்டு எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த வாழைப்பூ கோலா செய்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நைஸாக பொடிச்சுக்கலாம், குருணையாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையை நல்லாவே நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை சலிக்கலாம் வேண்டாம், ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதே மிக்சி ஜாரில் ஒரு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 4 கிராம்பு, பட்டை நல்ல பெரிய பீஸாக 2 பீஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல இதை கொஞ்சம் கொரப்பாக பொடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு பொடிச்சா போதும். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம வதக்கின வெங்காயம் பூண்டு இஞ்சி மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. வாழைப்பூவை இப்போ சேர்க்கக்கூடாது. இப்போ இதையும் தண்ணி தெளிக்காமல் கொஞ்சம் நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணிலாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு அரைச்சா சரியாக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வேக வச்சுருந்த அந்த வாழைப்பூவை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் போடுறப்ப நல்ல வாசனையாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் துருவின தேங்காய் சேர்க்கக்கூடாது. கூடவே இதுக்கு தகுந்த அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கோங்க.
இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி வேணும்னா தெளிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து லைட்டாக தண்ணி தெளித்தேங்க. அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிருக்கிறேன். ரொம்ப வழு நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொட்டுக்கடலை பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். இப்போ அடுத்தலாம் இந்த கோலா உருண்டை நல்ல கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக அரிசி மாவு, நல்ல நைஸாக இருக்கிற அரிசி மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதெல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம இப்போ வெங்காயம் சேர்க்க போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு நறுக்கி நல்ல பொடுசாக சேர்த்துருக்குறேன். அதை நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ இதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்குது. அதனால் இதில் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களது நல்ல மாவு கெட்டியாக இருக்குன்னா தேவைப்படாது. என்னோடது லைட்டாக தண்ணியாக இருக்கிறனால போட்டு நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். கோலா உருண்டை மாவு ரொம்ப வந்து திக்காக கல் மாதிரி இருக்கக்கூடாது, குழப்பாகவும் இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச அளவுக்கு கோலா உருண்டை நமக்கு ஒரு 11 கோலா உருண்டை கிடச்சிருக்கு. இதை பொரிச்சுக்கலாம். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கு அப்புறமா சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோலா உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. நல்லா கோலா உருண்டை முழுகிற அளவுக்கு எண்ணெய் சட்டியில் இருந்துச்சுன்னா அது நல்லா உங்களுக்கு பக்குவமாக வெந்து வந்துடும். இதை போட்ட உடனே கலந்து விடாமல் கொஞ்ச நேரம் அது வெந்த பிறகு நல்லா கலந்து விடுங்க. அப்போ உங்களுக்கு ஈவனாக வெந்து வரும், உடையவும் உடையாது. நல்ல ஒரு மிதமான தீயில் அந்த சலசலப்பு அடங்கி நல்லா கிறிஸ்பியாக இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துட வேண்டியதான். இப்போ நம்மளோட ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வாழைப்பூ வச்சு செய்கிற நல்ல மொறுன்னு கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.